Hi friends, welcome to தேவகோட்டை சமையல். Please subscribe my channel for more videos. நான் ஆற்றுல எப்படி மீன் பிடிச்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதை பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் மீன் பிடிச்சோங்க. ஸோ அந்த மெத்தட் எப்படின்னு காமிக்க தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது இப்படி ஆற்றை நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கப்போ அந்த இடத்துல பாருங்கள் மீன் ஆப்போசிட்டில் எப்படி ஏறி வருதுன்னு. பட் இந்த மீனை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. ஸோ நாங்கள் சும்மா சுற்றி பார்க்க தான் போயிருந்தோம். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஷால் தவிர வேறு எதுவுமே கொண்டுட்டு போகல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக வந்துட்டுருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் இந்த மாதிரி அந்த பாலத்துலேயே மேலே ஓடிட்டுருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆசையாக இருந்ததுங்க. அதனால் நாங்கள் ஷாலை அது மேலே போட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணோம். அதில் கூட அந்த 3 மீன் மாட்டியிருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி மாட்டுச்சு. நாங்கள் அதெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணி நாங்கள் எல்லோரும் கை வச்சு பிடிச்சி அது எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி எப்படி பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் பார்த்துட்ருக்கப்போ இந்த மாதிரி ஃபிஷ் ஆப்போசிட்லேயே நல்லா குதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி வர்றதுக்கு ஆப்போசிட்டில் மீன் எப்போவுமே குதிக்கும். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ அந்த பிடிக்கிற வரை வெயிட் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருந்தேன் மீன் பிடிக்காமல். நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த ஷாலை வச்சு இப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வழியில் போன ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிடிக்க ஆரம்பித்தோம். உண்மையாகவே இது ஒர்க் அவுட் ஆச்சுங்க. செம்மையாக மீன் வந்தது. பட் நாங்கள் ஒழுங்காக பிடிக்காமல் கீழே ஃபிஷ்ஷை லைட்டாக விட்டுட்டே இருந்தோம். அதனால் எங்களுக்கு ஃபிஷ் பிடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க. ஏன்னா பார்க்கும்போதே பாருங்களேன், அந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டான மீனுன்னு சொல்லுவாங்க ஆற்று மீன். ஸோ அதுக்காக எப்படியாவது நாங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு அள்ளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் மீன் அவ்வளோ வரல. சரி ஓகே, அப்போ இதில் தான் வருது, ஆப்போசிட்டில் குதிக்கிறதுலாம் மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதிலே பிடிக்க ஆரம்பித்தோம். ஆனால் நாங்கள் இந்த பிடிக்கும் போதே கொஞ்சம் நிறைய விட்டுட்டோம் மீனை. ஒழுங்காக பிடிக்க தெரியாமல் நாங்கள் நிறைய மீன் விட்டுட்டோங்க. பட் அந்த மீன் எப்படி துள்ளுதுன்னு பாருங்கள் ஆப்போசிட்டில். பாருங்களேன் எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதை கெண்டை மீன் சொல்லுவாங்க. இது ஆற்றுல வர மீனுங்க. அது எவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன். ஸோ அந்த மீன் நிறைய வந்தது. பாருங்கள், நான் இவ்வளோ மீன் நாங்கள் பிடிப்போம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ மீன் அதில் வந்ததுங்க. அதில் பாதி எங்களுக்கு பிடிக்க தெரியாமல் பாதி கீழே கொட்டிட்டோம். பாருங்கள் ஆப்போசிட்டில் குதிக்கிறது உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் கிளியராக எடுக்கலை. உத்து பார்த்தா தெரியும் அது ஆப்போசிட்டில் குதிக்கும்போது இதில் விழுகும். இந்த பாருங்கள் அந்த சைடெலாம் ஆப்போசிட்டில் குதிக்குது பாருங்கள். அந்த மாதிரி குதிக்கும்போது தான் இந்த சைடு விழுந்துருது. பாருங்களேன் அந்த மீனில் ஐர மீன் கூட வந்ததுங்க. பட் ஐர மீன் கொஞ்சம் தான் வந்தது, ரொம்ப வரல. கெண்டை மீன் தான் நிறைய வந்தது. ஏன்னா அது ரொம்ப அவ்வளோ ஹைட்டு குதிக்காது ஐர மீன். நம்ம அதுக்கு வேறு மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். பட் அந்தளவுக்கு நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகாததுனால நாங்கள் இந்த மீன் மட்டும் தான் பிடிச்சோம். பட் நிறைய மீன் இருந்ததுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன். அந்த மீன் எல்லாம் பிடிச்சோம் அப்படின்னா வீடியோ போடுறேன். பாருங்கள் பெரிய மீன் கூட இதில் ஜம்ப் ஆகி வந்துச்சு. ஸோ இதெல்லாம் குதிச்சு வந்த ஒரு மீன் தான். இதெல்லாம் நம்ம பிடிச்சாச்சு. நீ பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மீன் எல்லாம் வந்திருக்குன்னு. சிலேபி மீனெல்லாம் வந்ததுங்க. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் அந்த தண்ணியிலேருந்து இந்த சைட் குதிக்கிறது தெரியும் பாருங்கள். பட் நான் ஸ்பீடாக எடுத்துருந்தோம் அந்த டைமில், தண்ணி இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஸ்பீடாக எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் எடுத்து அள்ளி இன்னொரு இதில் எடுத்து வச்சிட்டோம்.
எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கூட இந்த மாதிரி வச்சு பிடிச்சதில் இவ்வளோ மீன் மாட்டுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மறுபடியும் இதை மாதிரி மீனை வந்து வச்சு பிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் வச்சு பிடிச்சோங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி வந்து நிறைய வந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதுவரை பிடிச்ச மீனெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. பாருங்கள் இவ்வளோ மீன் நாங்கள் பிடிச்சிருந்தோம். ஸோ இதை வந்து எப்படி நாங்கள் வந்து சமைச்சோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் மறக்காமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.